அது நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர நான் வந்து அவரோடு சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்றேன், அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன், நான் விவாகரத்து இது பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதெல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலே இல்லையே. அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஒன்று கூட நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன அர்த்தம். நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கே அவர் விளக்கம் சொல்கிறாரு. சமீபத்தில் ஒரு ரொம்ப மனசை வெறுக்கப்பட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாரு, ஒன்றுமே எடுத்துக்கல. அதுக்கு பிறகு அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, தனியாக அவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து தன்னுடைய மகன்களுக்காக 20 லட்ச ரூபா அனுப்புகிறார். திரும்ப திரும்ப இவர் வந்து வேறு மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மாமியார் ஒரு சைடில் என்னென்னா இவர் நடித்த படங்கள் எதுவுமே போல் அதை நஷ்டம், ஒரு பெரிய ஹீரோவாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல்லாம் பண்ணுற மாதிரி மாமியார் ஒரு சைடில் பேசுகிறாங்க. ஒரு மாமியாரே மருமகன் வந்து மட்டம் தட்டும் போது உங்களுக்கு ஃபீல்டில் என்ன ஆகும்? உங்களுக்கு கல்பனா ஹவுஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அவருடைய பாட்டி வந்து மைசூர் மகாராஜாவுக்கு துணைவியாக இருந்ததுக்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அரண்மனையில் சொல்கிற மாதிரி ஒரு 500 ரூபா கூட அவங்கள்ட்ட இருக்காது, என் மனைவிட்ட கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு கார்டு இது பண்ணோம்னா இதுக்கு செலவு பண்ணி அவன் அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் அந்த மாதிரி பணமும் அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு விக்ரம் சொல்கிறார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப் என்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த விவாகரத்து பஞ்சாயத்து நீண்டுகிட்டே இருக்கும்போது இப்போ சமீபத்தில் ஆர்த்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன மாதிரியான அறிக்கை? அது இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே திரும்ப திரும்ப அவங்களே நோக்கி குற்றச்சாட்டுகள் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெயம் ரவி சொல்லியிருக்கார் இல்லையா, என்னை வந்து இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னதை வந்து, இல்லை நீங்கள் வந்து எங்களை விட்டுட்டு நீங்கள் போனீங்க, அதெல்லாம் சொன்னால் நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் வந்து நான் உங்களை மீட் பண்ணி பேசலான்னா நீங்கள் அதுக்கும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் என் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்ருக்கீங்க. அது நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர நான் வந்து அவரோடு சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்றேன், அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன், நான் விவாகரத்து இது பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் வந்து சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது இவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வரணும். சில விஷயங்களில் வந்து நான் சொன்னதான் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேலே ஏறிட்டு இருந்திருந்தீங்கன்னா அது முடியாது. முடிஞ்சால் கொஞ்சம் இறங்கி வந்து அவருக்கு நான் இது வரைக்கும் உடல் மன ரீதியாக சில டார்ச்சர் கொடுத்ததாக சொல்கிறாரு. அந்த மாதிரி இனிமேல் வராமல் நான் பார்த்துக்கிறேன், அவர் டார்ச்சர் கொடுக்க மாட்டேன், அல்லது நான் வந்து அவரை சந்தேகப்பட்டு அவருக்கு வந்து இந்த நடிகையோடு ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்ல மாட்டேன், இந்த பணம் செலவு பண்ணாலும் கூட அந்த 500 ரூபாய்க்கு கூட என்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க மாட்டேன்னு இவங்க சொன்னால் அது வந்து அவர் கொஞ்சம் இறங்கி வரலாம். அதெல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலே இல்லையே. அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஒன்று கூட நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன அர்த்தம். நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கே அவர் விளக்கம் சொல்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு பொன்னியின் செல்வன் காலத்துலேருந்து இவருக்கு அந்த ஒரு கொடைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சந்தேகப்பட்டு அவரை வந்து ஏன் அந்த நடிகையோடு பேசிகிட்ருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க, ஏன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்க, அப்படி ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சோதித்து அந்த ரூமில் எங்கெங்கே பாருங்கள், யாராவது இருக்காங்களா, என்ன இருக்காங்களா, போய்ட்டு அந்த வீடியோ போட்டு நீங்கள் அந்த ரூமை காட்ட வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குமா? அதுவும் யார் பண்ணுறாங்க? அப்படி அசிஸ்டன்ட். அது எவ்வளோ பெரிய கேவலம். இப்போ உங்களுக்குள்ளே போடுற சண்டை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் சரி, ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு அவரை வந்து கேவலப்படுத்துகிறீங்களே, அந்த மாதிரி அந்த ரூமில் பாருப்பா யாராவது நடிகை கூட இருக்காரா, இது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவர் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்குள்ள ஆளார். சொந்த பணமே அவர் வச்சுருக்காங்க. அந்த கூட்டு இது தானே உங்களுக்கு 2 பேருக்குமே பேங்க் அக்கௌண்ட்டு கூட 2 பேருடைய கையெழுத்து தான். அவர் என்ன செலவு பண்ணாலும் அங்கே வரும். கார்டு கூட அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ கார்டு கீடு எதுவுமே இல்லாமல் தான் வீட்டுக்கு நடந்து போகிறார் அவர். சமீபத்தில் ஒரு ரொம்ப மனசை வெறுக்கப்பட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாரு, ஒன்றுமே எடுத்துக்கல. அதுக்கு பிறகு அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, தனியாக அவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து தன்னுடைய மகன்களுக்காக 20 லட்ச ரூபா அனுப்புகிறார் வேறொரு அக்கௌண்ட்லேருந்து. அதுக்கான இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு 2 வாட்டி ஒரு இது கொடுத்துருக்காரு, விவாகரத்து சம்மந்தமாக நோட்டீஸை வந்து கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து எங்ககிட்ட கன்சென்ட் பண்ணல, அவர் பாட்டில் போயிட்டார் அப்படின்றாங்க. அந்த குடும்பத்தோடு சேர்த்து பல தடவை பேசியிருக்காங்க. அவங்க அப்பா பேசியிருக்கார், இவங்க இந்த குடும்பத்தார் சேர்ந்து உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ கூட இவங்க சரிப்பட்டு வரல. திரும்ப திரும்ப இவர் வந்து வேறு மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மாமியார் ஒரு சைடில் என்னென்னா இவர் நடித்த படங்கள் எதுவுமே போல் அதை நஷ்டம், ஒரு பெரிய ஹீரோவாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல்லாம் பண்ணுற மாதிரி மாமியார் ஒரு சைடில் பேசுகிறாங்க. ஒரு மாமியாரே மருமகன் வந்து
மட்டம் தட்டும்போது உங்களுக்கு ஃபீல்டில் என்ன ஆகும் உங்களுக்கு? அவர் என்னால் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட மாமியார் தான் அனுசரித்து போகணும். ஒரு மருமகனை ஒரு மகன் மாதிரி தானே ஏற்றுக்கிறீங்க. அவருடைய வெற்றி தானே உங்களுக்கு. அவர் வெற்றி பெற்றால் தான் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மாமியாருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் நீங்களே அவரை வந்து பள்ளம் தோன்ற மாதிரி கீழே உள்ள வைக்கிற மாதிரி நீங்கள் இப்போ செயல்படும் போது அவர் மன ரீதியாக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானார். அதனால தான் அவருடைய அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 3 வருஷம் என் பையனை வந்து வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க, ஒரு வழி வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கே வரவே மாட்டாங்க. எப்போவுமே அவங்க வந்தாலும் 1 மணி நேரம் இருப்பாங்க, அதோடு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆசை இருக்கும்போது மருமகன் வரணும், பேரன் பேத்தி இருக்கணும்னு பார்ப்போம், ஆசைப்படுவோம் இல்லையா? அது கூட எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து அந்த கல்பனா ஹவுஸ்க்கு ஒரு சம்பவம் அது ஓடிட்டுருக்கு. அது வந்து அது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்ன கல்பனா ஹவுஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அவருடைய பாட்டி வந்து மைசூர் மகாராஜாவுக்கு துணைவியாக இருந்ததுக்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, நம்ம அரண்மனையில் சொல்கிற மாதிரி. இன்னொன்று வந்து அவருடைய அப்பாவுடைய குடும்பத்தாருக்கு சேர்ந்த அரண்மனை இது சொல்கிறாங்க, அந்த கல்பனா ஹவுஸ். அதனால் அங்கே ஒரு கேஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு அது ஒரு சைடில். ஆனால் இவர் மேலே இருக்கிற இவங்க பண்ணுறது எல்லாமே, இவர் வந்து இவர் மேலே ஒரு சந்தேகம். இவர் ஒரு செலவு பண்ண விட மாட்டாங்க, புதுசாக ஒரு கார் வாங்க விட மாட்டாங்க. 4 கார் வாங்கி வச்சுருந்தாலும் கூட அந்த கார் எல்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும். இவர் அன்றைக்கி நடந்து தான் போனார், கார் எடுத்துகிட்டு போகல. கார் எடுத்து ஒன்றுமே எடுத்துகிட்டு பாக்கெட்டில் ஒரு பைசா கிடையாது அன்றைக்கி நடந்து போகும்போது. இவங்க வந்து யாராச்சும் ஒரு பார்ட்டி கொடுக்கணும். இவரே ஒரு விக்ரம் கூட சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ரூபா கூட அவன்கிட்ட இருக்காது, என் மனைவிட்ட கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு கார்டு இது பண்ணோம்னா இதுக்கு செலவு பண்ணி அவன் அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் அந்த மாதிரி பணமும் அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு விக்ரம் சொல்கிறார். நீங்கள் யாராச்சும் உங்கள் ஒரு டச்சப் பாயோ யாராச்சும் திடீர்னு கேட்டாலோ அவனுக்கு ஏதாவது செலவு பண்ணானோ மனைவிகிட்ட சொல்லி தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி செலவு பண்ணோமா 500 ஒரு 1000 ரூபா பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு 1000 ரூபா தரணும், 500 ரூபா கொடுத்தா அதெல்லாமே நீங்கள் வந்து சம்பாரித்து கொடுக்குறது இவர். இதுக்கு எல்லாமே கணக்கு கேட்டு இது பண்ணி இதெல்லாமே ஒரு வகையான ஒரு டார்ச்சர். சம்பாரித்து கொடுத்தவனுக்கு செலவு பண்ண அனுமதி இல்லைங்கிறது ஒன்று. இது வீடு எல்லாமே இவங்க பேரில் 2 பேர் சேர்ந்து தான் இருக்குது. அது எல்லாமே இதெல்லாம் இருக்குது. இவருடைய சொத்துக்களை சொத்துக்களை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது சொத்துக்களை மீட்டி கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நம்பிக்கை துரோகமாக நம்பகத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு 15 வருஷமாக வாழ்ந்துட்டாங்க. ஏறக்குறைய இப்போ 2 வருஷமாக அவர் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ இத்தனை நாள் நீங்கள் வந்து இருந்த என்ன தான் வாழ்க்கை? குழந்தை பத்துட்டீங்க, குடும்பம் பத்துட்டீங்க, குடும்பத்தில் வாழ்ந்துட்டீங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டீங்க, ரொம்ப நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அவெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிறது அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுது. அந்த மன உளைச்சலுக்காக தான் அவங்க வந்து அந்த பாடகி ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த மன ரீதியான சில பேர் ஆமாம், அதனால் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்காக அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. சரி பல பேரை இவங்க காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லும்போது சரி அவங்களுக்கு உதவுவோம்னு நினைக்கிறாரு, அவ்வளோதான். இதை வந்து இதே ஒரு காரணம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னே ஒரு நடிகையை வந்து அது அந்த இதில் நடித்தவங்க பொன்னியின் செல்வன் அவங்க வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முதல்ல சொல்லப்பட்டது அந்த நடிகையை வச்சு தான் இவர் மேலே ஒரு புகார் சொல்லப்பட்டு அவர் நடிகையை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது நடந்தது. இப்போ அந்த பாடகியை சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் இவங்க திரும்ப அவர் மேலே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவர் மேலே மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு அவரை ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி பெண்கள் விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு வர்றாங்க. அது வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுது, கோபத்தையும் உண்டாக்கும். ஆனால் அவர் நிறைய இடங்களில் இப்போ பேசுறது வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் உளர்ற மாதிரியும் தெரியுதுல்ல, அந்த மனக்குமுறலாம் கொண்டுறாரோ? இல்லை, முன்னெல்லாம் நான் பல தடவை அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ பர்சனலாக போயிட்டு அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து பேட்டியெல்லாம் எடுப்பேன். நான் கேள்வி கேட்டேன், ஒரு 40 கேள்வி கேட்டு தான் பேட்டி எடுப்பேன். பெரிய பேட்டி இருக்கும், 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ ஜாலியாக இருப்பான், முகமெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் சமயத்தில் அவர் முகமே ரொம்ப சுருங்கி போயிட்டு அந்த நடையில் அந்த சுறுசுறுப்பு கிடையாது, ரொம்ப சாதாரணமாக ஆனால் எப்படின்னு இருக்கீங்க வந்து உட்காராரு. ஆனால் அவ்வளோ உற்சாகமாக அண்ணா எப்படின்னு இருக்கீங்க, என்னால் சாப்பிட்லாண்ணே, எப்படி வீட்டில் என்னால் கலக்கலன்னு பேசிகிட்டு இருப்பார். எல்லா விஷயத்தையும் கேள்வி. இப்போ பேசும்போது அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா முகமே இல்லை, ரொம்ப சுரங்கம் போயிட்டார். யாரும் ஃபோட்டோ எடுக்கல அன்றைக்கி, ஒரு பேசிட்டு அப்படியே வந்தது. அப்படி எடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த அன்றைக்கி இருந்த அந்த உற்சாகம் எல்லாமே இல்லை. காரணம் அந்த மன உளைச்சல் வந்து அவருடைய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு தொழிலில். அதாவது சினிமா நடிகனுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இருந்தால் நடிக்கவே வராது.
அது ஒரு கிரியேட்டிவ். அது உட்காந்து அங்கே வரும்போது கரெக்டாக அதை நடிச்சாகணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட எப்படி அந்த சீரியல்களில் விவாகரத்துக்கெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அவங்க 3 படமும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி வச்சு தயாரித்த படங்கள்லாம். ஆனால் ஜெயம் ரவி தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு அது 3மே வந்துட்டு ஏதோ ஒரு ரீதியில் வெற்றி படம் தான். ஒன்று சேட்டலைட்டுக்கு போயிருக்கும், இல்லை ஓடிடிக்கு போயிருக்கும், அது லாபகரமான படம் தான். அப்படி இருக்கும்போது கூட என்கிட்ட வந்துட்டு ஒரு பொய்யான கணக்கை காட்டி வந்துட்டு ஒரு தோல்வி ஹீரோங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், அது உண்மை தான். அதாவது உங்களுக்கு ஒரு இந்த படமே வந்து அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது சார். ஒவ்வொரு நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி சூரியை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சூரியை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுத்து நீங்கள் ஹீரோவை நடித்து படம் ஓடுதுன்னா ஏன் ஓடக்கூடாதா? இவர் வந்து அதுக்கு முன்னே ஒரு 20 படம் பண்ணிட்டார். 25 படம் வந்தாச்சு. அப்போது வந்து இவர் வந்து பண்ண படங்கள்லாம் இப்போ ஃபெயிலியர் அப்படின்னா யாருமே படம் எடுக்க வர மாட்டாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் ஓரளவு போச்சு நம்ம சொல்லுவாங்க. 2வது படம் போகல அப்படின்னா இவங்க தான் அதை சேட்டலைட் வரை விடுத்துட்டாங்க. சேட்டலைட் விட்டுட்ருக்காங்க. தெலுங்கு ரைட்ஸ் போயிட்டோம். அதாவது இப்போ ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா ஹிந்தி வாங்கிடும், ஹிந்தியில் வாங்குவாங்க, தெலுங்கில் வாங்குவாங்க, எல்லாத்துலேயும் வாங்கிடுவாங்க. எல்லா பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு படம் ஓடலன்னு சொன்னாலும் கூட அந்த பணம் வந்துடும் சார். ஒரு வாரத்தில் வரும். ஒரு படம் வந்து 3 நாளில் எடுக்க வேண்டிய கலெக்ஷன் வந்து 1 மாதம் ஆகும். அது என்ன வட்டி ஏறும். அது வட்டி ஏறினாலும் அதுக்கு பிறகு வந்துடும். எந்த படத்துக்கு அன்றைக்கி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே தமிழ் சினிமா மட்டும் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது. இன்றைக்கி உலக அளவில் போயிடுச்சு தமிழ் சினிமாவெல்லாம். அப்போது வந்து பிஸ்னஸ் இருக்குது. உலக அளவில் பல வகையில் பிஸ்னஸ் இருக்குது. பணம் சம்பாதிச்சிட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல, அது கொடுக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து நீ அதிலேருந்து நஷ்டம் அப்படின்னு இப்படி ஏமாத்துறான். சொந்த மருமகனே இப்படி பண்ணதுக்கான காரணம் என்ன? சொந்த மருமகனே தங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க தான் கால் ஷீட் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. இவருடைய படங்களுக்கான கதை இவங்க தான் கேட்டு இவங்க டிசைட் பண்ணி இவருக்கு கால் ஷீட் கொடுங்க, இவருக்கு கால் ஷீட் கொடுங்க, எங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு போங்க, இப்படி தான். எங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருங்க, நீங்கள் கால் ஷீட் கொடுத்துருங்க. அவங்க அப்பாவோட மனநிலை என்னவாக இருக்குது இப்போது? அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். பையனை வந்து இந்த மாதிரியெல்லாம் ஏற்கனவே அவர் என்ன சொல்லி இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில். இவர் மீறி தான் அதை கல்யாணம் பண்ணலான்னு ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். அதனால் வந்து அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்பவும் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. பையனுக்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க பேசியும் பார்த்தாங்க. பேசி பார்த்து அந்த குடும்பங்கள் 2 சேர்ந்து உட்காந்து பேசியும் பார்த்தாங்க. ஆனால் அவங்க சரிப்பட்டு அவங்க விட்டு தரதா இல்லை. நாங்கள் சந்தேகப்படுறது நியாயம்தான், நீங்கள் அந்த படம் தோல்வி தான், இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இறங்கி வருவோம், எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஒரு கட்டு சொத்துக்குள்ளே என்ன அந்த எலி விட்ட மாதிரி தானே உங்களுக்கு. அந்த மாதிரி எப்படி முடியும் உங்களுக்கு? இவங்க வந்து விட்டு தரணும். கணவன் மனைவிங்கிறது யாராவது ஒருத்தர் விட்டு தரணும். சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க அவர் மேலே உண்மையாக காதல் இருந்தால், அன்பு இருந்தால், அவர் கூட இனிமேல் அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வரணும். ஆமாம், ஒரு ஆணுக்கு காதல் அன்புன்றதை தாண்டி அந்த மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனைவியே வந்து உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை பற்றி இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்குது. அப்போது நீங்கள் ஏன் சந்தேகம்? உங்கள் அம்மாவோடு சேர்ந்து நீங்கள் சந்தேகப்படுறது மிகப்பெரிய விஷயம் இல்லை. அம்மாவை முக்கியம். உங்களுக்கு வந்து தாய்க்கு பின்தாரம் மனைவி தானே. அவர் மனைவி முக்கியம் தானே இங்கே வர்றாரு. மனைவி முக்கியங்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட 2 பேர் ஷேர் தான் இருக்குது. வீடு கூட 2 பேர் பேரில் தான் இருக்குது. இப்போ எல்லாமே உங்கள் பேரில் இது பண்ணியிருக்காருன்னா நீங்கள் அவர் மேலே இன்னும் நம்பிக்கை இல்லாமல் அவரை வேறு மாதிரி ஒரு இது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இவங்க வந்து அவருடைய அம்மா படத்தில் நடிக்க முதல்ல விரும்பலை. இவங்க தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு ஒரு படம் நடிச்சுக்கணும், அம்மாவுக்கு சரி அப்படின்னு நடித்து கொடுக்குறாரு. சரி, அது முடித்த பிறகு மறுபடியும் அது படம் சுமாராக போச்சு, நல்லா போச்சுன்னா மறுபடியும் 2 படம் நடிக்க. இப்போ வந்து முதல் படம் சரியாக போகலன்னு நீங்கள் 2வது படம் நடிக்கிறீங்க, 3வது படம் ஏன் எடுக்கிறீங்க? முதல் படம் நஷ்டம்னா அதோட சுமாரம் தர தானே. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நஷ்டங்கிற காரணம் காட்டி அவருக்கு சம்பளம் கொடுக்காம இப்போ இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஒரு படத்துக்கு 20 கோடினா 60 கோடியை தான் ஆச்சு. உங்களுக்கு 60 கோடி ரூபா ஆகும்ல, எல்லாமே நீங்கள் தானே வச்சுக்கிறீங்க. அது வந்து நீங்கள் இதுதான் இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கள் ஆளாகும்போது அவரை ஒரே பிடிவாதமாக தேவையில்லை, பிரிஞ்சு போகிறது தான் நல்லது, நான் பிரிஞ்சு போயிடுறேன், தேவையில்லைன்னு தான் சொல்கிறார். பட் ஆனால் அவர் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? லைக் அவங்க மனைவி வந்துட்டு பிரியறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி போய் முடியாது? இது மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இவர் அந்த முடிவில் இல்லையே. நான் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு முடிவில் இல்லை. ஏன்னா இவங்க வந்து மறுபடியும் மேலும் அவர் மேலே நீங்கள் மன உளைச்சலுக்குள்ளே தான் ஆளாக்குறீங்க. மேலும் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் இறங்கி வர மாட்டார், மேலே ஏறிட்டே தான் போவார். தேவையில்லை அப்படின்னு அதுக்கான ஆதாரங்களை சொல்லி ஆகணும் கோர்ட்டில். இவங்க சொல்கிறது இதுவும் ஒன்று அந்த சொல்லி ஆகணும்.
இவர் மேலே சந்தேகப்பட்டாங்க, அதுக்கான ஆதாரம் கோர்ட்லேயும் சொல்லி ஆகணும். இவரும் சொல்லி ஆகணும் கோர்ட்டில் எனக்கு சந்தேகம் அப்படின்னு. என்னென்னா அவர் இறங்கி வரணும்னா இவங்க இறங்கி வந்தாகணும். அவர் வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லலை, அன்பாக இருங்கன்னு அவர் சொல்கிறாரு. என்னை கிண்டல் பண்ணாமல் என் மேலே சந்தேகப்படாமல் இருக்குன்னா போகிறோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அது முக்கியமானது. மனைவி வந்து கணவனை சந்தேகப்பட ஆரம்பித்தா, கணவன் மனைவியை சந்தேகப்பட ஆரம்பித்தா அந்த வாழ்க்கையை இருக்காது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு அவுடர் போனால் பெண்ணோடு இருப்பார், இது இருப்பார் அப்படி. இவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. ஆர்த்தி நான் ஊரில் இல்லாதப்போ ஏதாவது வேறொருத்தரோடு பேசுன சொல்லவே இல்லையே. அவர் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்புகிறாருல்ல, உங்கள் மேலே அவர் பாசம் வச்சுருக்காருல்ல, அதே மாதிரி நீங்கள் அவர் மேலே பாசத்தை வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ரொம்ப நன்றி சொன்னார் தகவல்.